ராமநாதபுரம் தங்கச்சி மடத்தில் அனைத்து விசைப்படகு மீனவர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் தொடர் உண்ணாவிரத போராட்டத்துக்கு அதிமுக சார்பில் ஆதரவு. ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடத்தில் அனைத்து விசைப்படகு மீனவர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக நடைபெறும் தொடர் உண்ணாவிரத போராட்டத்திற்கு அதிமுக சார்பில் ஆதரவு தெரிவிக்கும் விதமாக கழக பொதுச் செயலாளரும் முன்னாள் தமிழக முதல்வருமான எடப்பாடி கே. பழனிசாமி அவர்களின் ஆணைக்கிணங்க மாவட்ட கழக செயலாளர் முனியசாமி, கழக அமைப்பு செயலாளர் அன்வர் ராஜா, கழக மருத்துவ அணி இணை செயலாளர் எம். மணிகண்டன், கழக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் நிறைகுலத்தான், கழக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் ஆணிமுத்து, கழக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் சுந்தரபாண்டியன், எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் ஆர். ஜி. ரத்தினம், விருதுநகர் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மண்டல செயலாளர் ஏ. சரவணகுமார், மாவட்ட இணை செயலாளர் கவிதா சசிகுமார், பொருளாளர் குமாரவேல், மண்டபம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஜானகிராமன், ராமேஸ்வரம் நகர கழக செயலாளர் அர்ஜுனன், திருப்புல்லானி மத்திய ஒன்றிய செயலாளர் ராதாகிருஷ்ணன், திருப்புல்லானி மேற்கு ஒன்றிய செயலாளர் கருப்பையா, சாயல்குடி கிழக்கு ஒன்றிய செயலாளர் பிரவீன்குமார், போகலூர் ஒன்றிய செயலாளர் லோகிதாஸ், நயனார் கோயில் மேற்கு ஒன்றிய செயலாளர் குப்புசாமி, மண்டபம் பேரூராட்சி செயலாளர் சீமான் மரைக்காயர், பரமக்குடி கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஐ. கே. வி. சுப்பிரமணியன், திருவாடி ஒன்றிய செயலாளர்கள் ஆண்டவர் ராமநாதன், திருப்புல்லானி மேற்கு ஒன்றிய செயலாளர் செல்லத்துறை, முதுகுளத்தூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் கர்ணன், கீழக்கரை நகர கழக செயலாளர் ஜெகபர் உசேன், மாவட்ட மருத்துவ அணி தலைவர் இளையராஜா, மாவட்ட அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் பாலசிங்கம், மாவட்ட மீனவர் அணி செயலாளர் எம். எஸ். அருள் மற்றும் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர். அதிமுக நாங்கள் 2 பேர், நானும் சிவகங்கை எம்எல்ஏ எம்பி செந்தில்நாதன் 2 பேர் இருந்தாங்க. நாங்கள் 2 பேரும் அந்த கமிட்டியில் இருந்தோம். அப்போது கூட நான் ஒரு முறை ஜெய்சங்கர் அவரிடம் சொன்னேன், மீனவர்கள் எல்லை தாண்டக்கூடாது என்பது சரிதான், நீங்கள் சொல்வதை வேண்டுமானால் நான் ஏற்றுக்கொள்கிறேன். மீனுக்கு ஏது எல்லை? மீன் எப்படி எல்லையோடு இருக்குமா? மீன் எல்லை தாண்டுமா? தமிழகத்திலே ஒரு சிறப்பான நல்லாட்சியை 4.5 ஆண்டு காலம் சந்தித்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்கவும் நம்முடைய அனைத்து விசைப்படகு மீனவர் சங்கத்தின் கூட்டமைப்பு சார்பாக நடைபெறக்கூடிய இந்த மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்திற்கு தலைமை தாங்கியிருக்கக்கூடிய தலைவர் மரியாதைக்குரிய போஸ் அவர்கள், இந்த நிகழ்ச்சியிலே செயலாளராக வரை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சேக் ராஜா அவர்களே, துணை செயலாளர் வெங்கட் அவர்களே, பொருளாளர் சகாயம் அவர்களே, ஆலோசகர் தேவராஜ் அவர்களே, எங்களுடன் இந்த நிகழ்ச்சியிலே வருகை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், உங்கள் பகுதியிலே மீனவர் சமுதாயத்திற்கு எப்போதும் முகடோடி வரக்கூடிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அன்பராஜா அவர்களே, முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய சகோதரர் மணிகண்டன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை வருகை சிறப்பித்துக் கொள்ளக்கூடிய எங்களுடைய நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் மரியாதைக்குரிய நிறைகுலத்தான் அவர்களே, அண்ணன் ஆர். ஜி. ரத்னம் அவர்களே, அண்ணன் சுந்தரபாண்டியன் அவர்களே, மாவட்ட நிர்வாகிகள் கவிதா அவர்களே, மாவட்ட சார்பணி மாவட்ட செயலாளர் பாலசிங் அவர்களே, தகவல் தொழில்நுட்ப மாவட்ட செயலாளர் சரவணகுமார் அவர்களே, மீனவருடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் அருள் அவர்களே, ஒன்றிய கழக செயலாளர்கள் மரியாதைக்குரிய இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பாக வருகின்ற ஏற்பாடு பண்ணக்கூடிய ஜானகி ராமன் அவர்களே, அண்ணன் அர்ஜுனன் அவர்களே, அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களே, கருப்பையா அவர்களே, அண்ணன் குப்புசாமி அவர்களே, கருணன் அவர்களே, பிரவீன்குமார் அவர்களே, லோகிதாசன் அவர்களே, அண்ணன் ராமநாதன் அவர்களே மற்றும் ஆண்டவர் அவர்களே, மருத்துவமனை மாவட்ட இளையராஜா அவர்களே, சீமான் மரைக்காயர் அவர்களே, எங்களுடன் இங்கே வருகின்ற சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய எம்ஜிஆர் மன்றத்துடைய மாநில துணை செயலாளர் அண்ணன் ஆணிமுத்து அவர்களே, இந்த நிகழ்ச்சி இங்கே திரைக்கழக செயலாளராக இருக்கக்கூடிய வெலிங்கன் அவர்களே, அண்ணன் சூசை அவர்களே, இந்த திரைக்கழக செயலாளர் வெலிங்கன் அவர்களே, மாவட்ட பொருளாளர் குமரவேல் அவர்களே மற்றும் இங்கே என்னுடன் வருகின்றக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய கழக நிர்வாகிகள், நகர்கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் உங்களுடைய சகோதரன் உங்களுடைய பேரை சொன்னதாக எடுத்துக்கொண்டு கீழக்கரை நகர செயலாளர் கௌரவ விஷயம் அவர்களே, இந்த மீனவர் சமுதாயத்திற்காகவே எப்போதும் குரல் கொடுக்கிற இயக்கம் என்றால் அது அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் மட்டும்தான் எப்போதுமே. ஏன்னா இன்றைய கூட பொதுச் செயலாளர் நாங்கள் நேற்று இரவு ஒரு 2 நாளுக்கு முன்னாடி எங்களுடைய இந்த கடிதம் கொடுத்த உடனே மீனவர் சமுதாயத்தை சார்ந்தவர்களெல்லாம்
நம்மளுடைய அணுகி இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று சொன்ன காரணத்தோடு நான் உடனடியாக பொதுச் செயலாளர் கவனத்திற்கு கொண்டு போன உடனடியாக அவர் அண்ணன் சொன்ன கருத்துக்கு உடனடியாக அன்னைக்கு நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும், முடிந்தால் நான் தலைமையிலே இருந்த கூட இருக்கக்கூடிய நிர்வாகி கூட அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்கிறார். வாய்ப்பு இருந்தால் கூட இன்னும் இன்னைக்கு நாளை கூட வர வாய்ப்பு இருந்தாலும் நாங்கள் அவர்களையும் கூட்டிட்டு வர்றதுக்கு நாங்கள் வாய்ப்பாக இருப்போம் என்று தெரிவிக்கிறேன். தொடர்ந்து இந்த மீனவர் சமுதாயத்திற்கு எனக்கு தெரிஞ்ச சின்ன வயதிலிருந்து இந்த மீனவர் பிரச்சனைக்கு எப்பவுமே தீர்வு ஆனதே இல்லை. என்னன்னு கேட்டீங்கன்னா மத்தியில் ஆளக்கூடிய அரசு தான் இதுக்கு முழு பொறுப்பு. ஆனால் மத்திய அரசு ஆளக்கூடிய இந்த 10 ஆண்டுகள் மற்றும் இருக்கக்கூடிய அரசும் இந்த நம்மளுடைய மீனவர்கள் பற்றி கண்டுகொள்ளவே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய மாநில அரசும் அழுத்தம் கொடுக்க வேண்டும். அந்த மாநில அரசும் இப்ப தொடர்ந்து இந்த 4 ஆண்டு காலம் இருக்கு. 4 ஆண்டு காலத்துல மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும். இப்போ எங்களுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் பொதுச் செயலாளர் எங்களுடைய அம்மா அவர்கள் கூட உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடங்கினார் கச்சத்தீவு பற்றி. அந்த கச்சத்தீவு வழக்கு இன்றைக்கு முதற்கும் நடந்து கொண்டிருக்கு.